10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பாழாய் போனதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருச்சியில் நாளை மறுநாள் திமுக நிர்வாகிகளின் தேர்தல் சந்திப்பு சிறப்பு மாநாட்டையொட்டி கட்சியினருக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மடல் எழுதியுள்ளார். அதில் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் எனும் திமுக நிர்வாகிகளின் தேர்தல் சந்திப்பு சிறப்பு மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் எழுச்சியோடு நடைபெறுவதாகவும், திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைத்திடும் உறுதியுடன் 2026 தேர்தல் களத்தில் பணியாற்றுவதற்கான பாசறையாக இது விளங்கிடும் மாநாடு என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் பாழாய் போனதாக விமர்சித்த முதலமைச்சர், அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி சர்வதேச தரத்துடன் உலக நாடுகளுடன் போட்டி போடக்கூடியதாக இருக்கும் என்றும், திமுக அரசின் 5 ஆண்டுகால சாதனைகள் தமிழ்நாட்டை பாருங்கள் என்று பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மத்திய அரசு ஹிந்தியை திணித்தால் இன்று மட்டுமல்ல, அன்று முதலே அதற்கான எதிர்ப்புணர்வை உயிரை தியாகம் செய்து வெளிப்படுத்தி தமிழை காப்பாற்றிய மண் திருச்சிதான் என்றும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திருச்சியில் நடந்த மாநாடுகள் திருப்பு முனைகளாக அமைந்திருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு மேலும் வளர்ச்சியடைய இன்னும் 5 ஆண்டுகால திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று கூறிய அவர், 4 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே 11.19% என்கின்ற இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பெற்ற ஒரே மாநிலமாக தமிழ்நாடு மத்திய அரசாலேயே உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வரலாற்று வெற்றியை படைக்க வருக உடன்பிறப்பே, திருச்சி குலுங்கட்டும், திமுக வெல்லட்டும், சிறுகனூர் மாநாடு வரலாறு படைக்கட்டும் என்றும் தொண்டர்களுக்கு மு.க.ஸ்டாலின் மடல் மூலம் அழைப்பு விடுத்துள்ளார்.